என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்க நம்ம என்ன சண்டையா போட முடியும்? பாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறதா? வாங்கணும், நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீஸ் என்ன பழனி மேலே வச்சிருக்காங்க. ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? இப்ப தர சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா அது எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிகைன்னு வேற நாங்க சொல்லிருக்கேன் சார். 4 வரி சொல்லுங்க போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரைக்கும் சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எழுதுறீங்க? பீட்டர் ஒரு போட்டோ ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனலா இருக்கீங்க சார். அப்படி என்ன சார் நடந்ததுதான் என்ன எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தியாவது எழுதனால உங்க போட்டோ போட்டு இவரெல்லாம் புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வரவங்க வந்து கடிக்கிறாரு. பத்திரிகையாளர்களும் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டரியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம் நம்பிடுறாங்க சார். இப்ப நான் சொன்னதை திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வீரன், இளைஞர், அழகர், அற்புதர், பரபரப்பாக பரப்புவார், இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார். எதுவா? பெரிய மனுஷன், இது பெரிய மனுஷன் கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார். நம்ம ஜனங்க அந்த மாதிரி. என்ன சார் நடந்துச்சு? உங்க பேரு? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். தீக்கடன்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன சார் நடந்துச்சு? இஸ் பீன் ஷாட். பேரு விஸ்வநாதன். ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. வயசு 50-55 இருக்கும். அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்பி தான் சொன்னாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுக்காங்க போட்டிருக்கு. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாதி பேர் இங்க இருக்கானுங்க. எவன் அந்த கேஸை டீல் பண்றது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார். கிழிச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேய்ச்சிட்டு மேல வராங்க. இவங்க வேற பரீட்சை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவங்க மேல ஒரே தொல்லையா போச்சியா? எங்கயா அவன்? அடல சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க பஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கிறேன் சார். அவர் ஏன் சார் திட்டுறீங்க? அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்நேரம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட நியூஸ் வாங்கி உடனே பிரிண்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன எலிச்ச வாய் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பெல்ட் கட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னால பண்ணல. சரி சார், போறேன் சார். ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? ஏற்கனவே பிபி கேஸ், இதுல வேற வயசான காலத்துல ஏதாவது ஆயிட போகுது சார். நான் பரி அறிவிந்த நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. அவனை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விட்டா நமக்கே தொழில் சொல்லி கொடுப்பான். அவன் மொத்தம் புத்திசாலி, மொத்தவங்களாம் முட்டா நினைப்பு அவனுக்கு. இருப்பிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு போலாம். வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன கிண்டுறதுன்னு ஓடுறது? நீ இருந்து கிண்டிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு பெக் அடிக்கிறேன். எப்ப நடந்துச்சு? சரியா 10:30 மணிக்கு சார். இல்ல சார், அவர் கீழே வந்த அதிர்ச்சியில சரியா 10:30 மணிக்கு அவர் வாட்ச் நின்று போச்சு. அதான் சொன்னேன். சரிங்க, அதை கண்டுபிடிக்கதான் நாங்க இருக்கோம். அது வரைக்கும் திருவாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சார், சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனை பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா? எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா துட்டறி. அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு புரியல. என்னையா காரணமா இருக்க போகுது? அந்த முகத்தை பாரு, சாதுவா தெரியலாம். இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க? இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல் மாரட்டன் கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது, அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம் இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு முடிஞ்சிடும் சார். வேணப்பா, நீ மட்டும் வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போறீங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்து போலாமா? வா வா. சார் சார், ஏன் சார் அவர்கிட்ட போய் நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவரை ஏன் சார் இறந்து போனவரோட பர்சு, வாட்ச், விசிட்டிங் கார்டு, ஏபி விஸ்வநாதன், செக்யூரிட்டி ஆபீசர், மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆபீஸ் போன் நம்பர் 2343131, ரெசிடென்ஸ், வீட்டு போன் நம்பர் 414345. ஏன்பா மதன், மறுபக்கத்துல இருக்கிற அளவுக்கு இதெல்லாம் அப்படி ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் சார். என் கணக்குப்படி போலீஸ் இந்த கேஸ்ல ஜாக்கிரதையா இருக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம கமிஷனருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் கொலை நடந்த இடத்துல அவர் கிண்டு இருக்கு பாருங்க. என் மேல இருக்கிற வெறுப்புலாம் அந்த கேஸ் மேல காட்ட போறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை
முடிடுவாங்க சார். அதனால போலீஸ் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்க போற காரியத்தை நாம செஞ்சு யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க துப்புரஞ்சு தினம் தினம் இதை பத்தி எழுதணும்னு வச்சுங்க, பரபரப்பான செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிப்பா, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. இதேதான் கமிஷனரும் நினைக்கிறாரு. ஏதோ ஆள் மாறாட்டம் கேஸ், யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி. இந்த கூத்தெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல சார். எனக்கு சந்தேகம் வரதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கொலை செய்யப்பட்ட ஆள் சாதாரண ஆள் இல்ல, விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரி. 2, கொலை செய்யப்பட்ட இடம் பப்ளிக் டெலிபோன் பூத். அவர் ஏன் சார் அங்க போனோம்? என்னப்பா அது, போன் பண்ண பப்ளிக் பூத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நோ சார், நாட் லைக் தட். செத்து போன விஸ்வநாதனுக்கு ஆபீஸ்ல ஒரு போன் இருக்கு, வீட்லயும் ஒரு போன் இருக்கு. பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு பக்கத்துல ஒரு போன் வச்சுக்கிட்டு அவர் ஏன் சார் பப்ளிக் பூத்து போகணும்? இல்ல சார், இதுல என்னமோ இடிக்குது சார். என்ன மதன், நம்ம டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க வீட்டு டெலிபோன் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ? ஹலோ, 414345ங்களா? விஸ்வநாத் சார் வீடுங்களா? அம்மா, நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க போன் ரிப்பேர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? சமீபத்துல உங்க போன் ரிப்பேர் ஆகலையா? அம்மா, ஏதோ தப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க, சாரிம்மா. சார், போன் வேலை செய்யுது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன, இது உன் காலம், எதுக்கு என் பர்மிஷன்? கோ ஹெட். என்ன பழக்கோ, என்ன உத்தியோகமோ? ஊர்ல இருக்க தாமரைங்களா வேலைக்கு போறது இல்லையா, வரது இல்லையா? காலைல நேரத்தோட போனோமா, சாயந்தரம் சீக்கிரமா வந்து சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, படுத்து தூங்கணுமான்னு கிடையாது. சரி, நாம ஏதாவது கேட்கலாம்னு பார்த்தா இவ படிக்காதவ, பட்டிக்காடு, ஒண்ணும் தெரியாது சொல்லி வாயை மூடிடுவாங்க. ஏன் வாயை மூடலாம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாயை மூட முடியுமா? மூத்த சம்சாரத்து பையன் தானே, அதான் சித்திக்காரி கவனிக்கிறதே இல்ல, நீட்டிடுவாங்க. நான் யாருக்குன்னு தான் பயப்படுறது? எங்க அப்பா அருமை பெருமையா அந்த கிழவனுக்கு என்ன கட்டி வச்சாரு. கட்டின 3வது வருஷமே தாலி எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு அந்த மகராச. இப்ப நான் எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்ததும் தொல்லை பண்றீங்க. என்னது என்னது? நானா தொலை பண்றேன்? ஆமா ஆமா, வேண்டாத மருமக, நின்னாலும் குத்தம் நடந்தாலும் குத்தம். வந்து கொட்டிக்க வா. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வேலை பாக்குற தைரியம், பாக்கெட்ல பணம் இருக்கு, கண்ட ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவீங்க. இங்க வீட்டுல அறக்கலையை சமைச்சு அதை தூக்கி காலையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடணும். மாசம் பிறந்தா 5000 செலவாகுதுன்னு கணக்கு மட்டும் கேட்க தெரியுது இல்ல? நான் உங்ககிட்ட எப்போது கணக்கு கேட்டிருக்கேன்? ஏன் இப்படி அனாவசியமா பேசிட்டே இருக்கீங்க? இதோ பாருப்பா, எனக்கு எதையும் அளந்து அளவா பேச தெரியாது. இல்ல அதையும் பொல்லாதையும் பேசிதான் பழக்கம். போதுமா? பேசுண்டா, வந்து கொட்டிக்க வா. சின்ன சாப்பிடல ஏன்? ஏற்கனவே என் தம்பி ஊர்ல இருந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு தண்ட சோறு போடுறேன்னு எல்லாருக்கும் நினைப்பு. இந்த அழல வடிச்ச உடனே இவனு கொட்டினா சித்திக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் அப்படி நினைக்கல. போதுமா? சரி சரி, அதுக்கு எதுக்காக சத்தம் போடுற? நான் சத்தம் போடுறேன்னா அது சரி. ஆமா, இந்த குட்டி எங்க? யாரு? அந்த குட்டி பிசாசா? ஒண்ணு பறந்து மேல இருக்கும், இல்ல படிக்கட்டு கீழே இருக்கும். போய் தேடி பாருப்போ. சித்தி, அவ நீ பெத்த பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சம் நல்லா பேசலாமே. பொண்ணா அவ? அவ பொண்ணுதான். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. எல்லாம் நீ குடுக்குற இடம். வர வர வாய் அவளுக்கு ரொம்ப நீண்டு போச்சு. காது வரைக்கும் வீட்டு வச்சு அறுத்துறேன். இந்து, இந்த குட்டி, how are you darling? ஓ, இந்த குட்டி கோவமா இருக்கா? சித்தி அடிச்சாங்களா? அதான் அடிக்கடி அடிக்குது. ஸ்கூல்ல டீச்சர் யாராவது திட்டினாங்களா? நீதான் நல்லா படிக்கிறிய, உன்னையே டீச்சர் திட்டணும். அண்ணன் மேல கோவறதுக்கு சான்ஸ் இல்ல. ஐயோ, அண்ணன் மேல கோவமா? ஏன் அண்ணன் லேட்டா வந்தேன்னா? பின்ன அண்ணா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபக்கம் இந்த மன்மதன் பத்தி பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? மன்மதன் பெரிய வீரன், எப்படிலாம் நியூஸ் கொண்டு வரா, புத்திசாலின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு நீ பெருமை பண்ணுமா? ஏன் மூட் அவுட் ஆகுற? அந்த மன்மதன் தான் எங்க அண்ணன் சொல்லி பந்தா பண்ணிக்க முடியலையே. நீதான் யாருக்குமே சொல்ல வேணாம் சொல்லிட்டியே. நான் யாருன்னு தெரியாம இருந்தாதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா அண்ணன் மேல கோவமா இருக்கு நீ? No, no, no. அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? அவ்வளவு பிடிக்கும். என்னங்கடா அது, ஆளாளுக்கு பச்சை சேவமா தள்ளிக்கிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது. ஏய், ராத்திரில பிச்சை போடுற பழக்கம் இல்லடா. ஐயோ, நான் பிச்சை இல்ல. என்ன எச்சியா? ஓ, உஜ்ஜிலி ஆளா நீ? யாரு? சீதா, ராதா, கௌரி, மானம். அது சரி, டவுனா நாட்டுக்கட்டையா? ரெண்டுமே கலந்துருக்கு. டவுனு போர் அடிச்சு போச்சு. நல்ல 17 வயசுல இளசா ஒரு நாட்டுக்கட்டையா பார்த்து தள்ளி விட. இந்த ஏரியா ஒரு மாதிரி, கொஞ்சம் ஏமாந்தா இடுப்புல இருக்கிற அருணாக்கரை அறுத்துருவாங்க. ஏய், இந்த அண்ணா கயிறு தம்பி கயிறு அவுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. பெல்ட் அவுத்த 10 பேர் அடிப்பேன். தெரியுமா? எங்கடா குச்சிலி? இருங்க வரோம். ஏய்,
என்ன விசில் அடிக்கிற? குஜிரி எல்லாம் குதிரை மேலே வர்றாங்க. எப்படி வராங்கன்னு பாருங்களேன். வர சொல். ஏய், நான் என்ன குஜிரியை கேட்டா இவனுக்கு வந்து நிக்கிறானுங்க. இவங்கதான் சீதாராம, ராதாகிருஷ்ணன், மனோகர், தேவரி சங்கர். அப்ப அது இல்லையா? இது சும்மா தமாசு கேட்டோம்பா. ஏய், ஐயா கையில பல பலன்னு மின்னுது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, நான் போட்டுமா? இந்த சட்டை நல்லா இருக்கே. இப்ப போதுமா? என் வாழ்க்கையில முக்கா பேண்ட் போட்டு தான் பழக்கம், முழு பேண்ட் பார்த்ததே இல்ல. என் கடையில தொகுத போய் பார்க்க வேண்டியதானே? அது காசு கொடுத்து வாங்கணும். இத கொடுங்க. ஏய், இதுக்கு மேல வேற எதுவும் ஆசைப்பட்டாதரா? இல்லண்ணே. என்ன நொல்லண்ணா? இந்த ஜட்டி. ஐயோ, ஏய், வா, சிரிச்சியா? ஐயோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டானே. ஏய், எச்சிக்கல, எங்காவது உன்னை பார்த்தா வெட்டுறதாண்டா என் லட்சியம். சார் என்ன கொஞ்சம் மறுபடியும் காட்டுறீங்களா? ஐயோ, மறுபக்கத்தை காட்ட சொல்றானே, நான் எப்படி காட்டுவேன்? இந்த மேடம். ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அக்கா நல்லா இருக்காங்களா? இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா? இல்ல. நினைச்சேன், அதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? இல்ல, என்கிட்ட இருந்து சில கேள்விகள், உங்ககிட்ட இருந்து சில பதில்கள். சார், போலீஸாலேயே ஒண்ணும் செய்ய முடியல, நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்படி நினைக்காதீங்க மேடம். இந்த மன்மதன் மனசை வச்சா முடியாத காரியமே எதுவும் இல்ல. மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான். நான் உங்க பக்கத்து தவறாம படிப்பேன். தேங்க்யூ மேடம். போலீஸ் நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவோட கொலை தற்செயலா நடந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன சார் ஆக போகுது? எங்க அப்பா திரும்பி வர போறாரு. என்ன மேடம், இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான மேட்டர். பிலீவ் மீ. சார், நீங்க போய் ஒண்ணு படிவீங்க. நல்லங்க. ஜோதி, ஜோதி, அண்ணு, ஜோதி, அண்ணு, என்னாச்சு? 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாதா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போ நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நாம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா? மேடம், நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்லுங்க. இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்தன் முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அவன் மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கிற மன்மத? அந்த பொண்ணுங்க முந்தானே பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே அவன் பொழப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து என்ன? நீங்க என்ன? நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல இல்ல. அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷன் போடுங்க. போயா, யாரையாவது கால் போட்டு தல போயா. மதன், ஹாய் அனு. உங்களுக்கு பச்சை பரிதாபமே கிடையாதா? எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? நீங்க பரபரப்பா எழுதி காசு சம்பாதிக்கணும். அதுக்கு மத்தவங்க எப்படி கெட்டு போனாலும் அதை பத்தி கவலை இல்ல, அப்படித்தானே? என்ன நடந்துச்சு? என்ன எழுதிட்டேன் இப்படி கோச்சுக்கிற? இதுக்கு மேல என்ன தப்பா எழுதணும்?
எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணவங்கள எங்க அக்காவால அடையாளம் காட்ட முடியும்னு எழுதிருக்கீங்களே, வந்தவங்க அதை படிச்சா சும்மா இருப்பாங்களா சார்? எங்க அக்கா கதை என்ன ஆகும்? ஏற்கனவே எங்க அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறேன், இதுக்கு மேல எங்க அக்காவை நான் எழுக்கணுமா? என்னால முடியாது. வாசல்ல தொத்தல ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டாங்களே, அவன் வந்து எங்களை காப்பாத்திடுவானா? இல்ல 24 மணி நேரம் நீங்க வந்து காவலுக்கு நிப்பீங்களா? பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து ஏதோ வித்தியாசமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நிரூபிச்சிட்டீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்களை பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் ப்ளீஸ். என்னப்பா மதன், அந்த பொண்ணு பாட்டுக்கு படபடன்னு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு போறா, நீ சும்மாவே இருக்கியே? இல்ல, சரியான தப்புதான். அந்த கொலையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பு பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இல்லங்க, இங்கெல்லாம் வண்டி நிறுத்துறாரு. இங்க வண்டியை நிறுத்தாம உன் தலைமையில நிறுத்துவாங்க? என் விதியை பாத்தியா? வாட்ச்மேனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பீட்டர், அந்த பொண்ணு சொன்னான்னு என்னமோ குதிச்சிய நல்லா பாத்துக்க. ஏன் நாளைக்கு ஜெர்மன் போக போறதா? அவர் வாட்ச்மேன் இல்ல, பின்ன தர்பூசணி விக்கிறவரா? கமிஷனர் பாதுகாப்புக்காக விட்டுட்டு போன போலீஸ். எது இதுவா? இது போலீஸா? ஏப்பா, செத்த காலேஜ்ல எல்லாம் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்க நீங்க சொல்லவே இல்லையாப்பா? போலீஸா? ஆமாவா? யோ, நீ ரொம்ப தில்லு புடிச்சவையா. அவங்க அனுப்புறாங்கன்னு ராத்திரி நீயும் தனியா வந்து நிக்கிற பாரு. இவரை பார்த்து படையெல்லாம் பயந்து ஓடிடுவாங்களா? யோ, பார்த்து நில்லு. காத்து பலமாடிச்சா உன்னை காக்கிநாடாவில் தான் வந்து பிடிக்கணும். வீட்டுல உனக்கு செத்து போயிடாது. என் பழி நம்ம மேல வந்துடும். இதுக்கு ஒரு கேஸ். அப்புறம் யாரு? யாருங்க? ஹலோ. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்குங்க. நம்ம சும்மா அப்படியே ஜாலியா ராத்திரி பூரா ஜோரா பாரா. காவலா? யா, நில்லுங்க, நல்லா நில்லுங்க. ராத்திரி பூரா பனியில நினைங்க. அப்பதான் எது எழுதணும் எது எழுதக்கூடாது நல்ல அறிவு வரும். எங்களுக்கு அறிவு இல்ல, இவங்க தான் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 2 ஸ்பூன் கொடுத்துட்டு போங்களா. ராத்திரி நேரத்தில் நமக்கு தேவையா? வாப்பா. பீட்டர், அந்த போலீஸ்காரன் வீட்டையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. எடுத்துக்கப்பா. மறுபக்கத்துல இப்ப நீ எடுத்த போட்டோவை இங்க போட்டுரு. ஒரு AK-47 துப்பாக்கிய இங்க வரைஞ்சிரு. இப்ப நான் சொல்ல போற மேட்டரை இதுக்கு நடுவுல பிரிண்ட் பண்ணிடு. நான் சொன்ன உடனே நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து ஒரு பலத்த காவல இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு. ரூபாய்க்கு 3 AK-47 பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற அந்த காலத்துல இப்படி ஒரு தொத்தல் போலீஸ்காரனை இந்த பொண்ணுகளுக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. இந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பை நம்ம ஊர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏத்துக்கணும். இந்தப்பா இதை பிரிண்ட் பண்ணிடு. அப்ப நான் போலாமா? சரிப்பா. குட் நைட் பா. ஓகேப்பா. 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 ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறியா? வேணாம்பா, நான் அடிச்சுக்கிறேன்ப்பா. சரிப்பா. சார் ஒரு சிகரெட். ஆமா, அது என்னென்ன கையில? சிகரெட் சார். அதை விட பெருசா இந்த கையில இருக்கு. அது கிண்டல் பண்ணாங்க சார். லட்டி சார். ஓ, லட்டியா? என்ன, ஒரு ஜீப்ல 4 பேர் AK-47 துப்பாக்கியோட வந்து இறங்குனாங்கன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். லட்டி கீரை போட்டு அம்பேல்னு கை தூக்கிடுவேன். அது தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க எப்படிங்க சிகரெட்? அது சரி சார், என் பேர்ல நம்பிக்கை இல்லாம எக்ஸ்ட்ரா காவலுக்கா வந்து நிக்கிறீங்களே, நீங்க சொன்ன அதே 4 பேருங்க அதே ஜீப்ல அதே AK-47 வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் தான். நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுல. நம்ம 2 பேர் இருந்தா தானே பிரச்சனை. சப்போஸ் ஒரு கும்பலே இருந்தா? கும்பலுக்கு எங்க போறது? சேர்த்துருவோம். அந்த லட்டியை கொடுங்க. என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? ஏன் மூலையில உட்காந்து அழ சொல்றீங்களா? முடியாது. எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல. வாழ்க்கையில ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை தைரியமா ஏத்துக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இப்ப எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா அதை யார் பண்றது? அது இல்லைங்க. சும்மா இருங்க சார். எப்ப பார்த்தாலும் பேனா பேப்பர். ஆமா, உங்க பேர் என்ன? மன்மதன். மன்மதன். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி முழுசா ஒரு பொண்ணு, அதுவும் அழகா தனியா இருக்கா. பக்கத்துல ஈக்காக்கா கூட கிடையாது. ஏதாவது முயற்சி பண்ணலான்னு தோணலையா உங்களுக்கு? அந்த கழுத்தும் தெரியுது.
ஆமா. அதை யார் போய் முதல்ல தொட்டுட்டு வரலான்னு பார்க்கலாமா? பாக்கலாம். ஓடணும். இல்லண்ணா. சரி, 1 2 3. நீங்கதான் ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க என்னமோ விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. திடீர்னு ஓட்ட போலியா? நீ மூச்சு வாங்குறது பாக்குதா? பரவாயில்லையே, பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்பனே, இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்திருக்கேன். இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி தொழில் அழுத்து போச்சு. இன்னைக்காவது உயிரோட கொழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா. யாருப்பா கடையில அர்ஜென்டா வெளியே போகணும், வந்து சேவ் பண்ணு. வாங்க, என் தொழிலுக்கு முதல் ஆளு நீங்க தான். என்னது, நான் தான் முத ஆளா? என் மூச்சில தொழிலே கத்துக்க போறியா? என்ன ஆள விடுற சாமி. அவசரப்படாதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப சர்வீஸ். முதல்ல கடை திறந்தல அதை சொன்னேன். சொல்றத தெளிவா சொல்லுங்கய்யா. நீ எல்லாம் எப்படித்தான் சேவிங் பண்ண போறியோ? சரி, நான் எங்க உட்காரன்னு சொல்லு. உட்கார்றதா? எதிர்த்தாப்புல ஒரு பெஞ்சு கிடக்கு, அதுல போய் படுங்க. இன்னும் படுக்கவா? நீ மூஞ்சில தானே சேவிங் பண்ண போற? படுக்க சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா. இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க. தொழில் ரகசியமா? நீ என்ன ஆடு புலி ஆட்டாட போறியா? சரி, கண்ணை மூடிக்கங்க. ஏன் கண்ணாமூச்சி விளையாட போறியா? இல்ல, அப்பதான் எனக்கு மூடு வரும். நல்ல வேலை, சில்க் சுமிதா வந்து ஆடினா தான் மூடு வரும்னு சொல்ல முட்டியே. அண்ணே, இந்த மாலையை போட்டுக்குங்க அண்ணே. ஓஹோ, முதல் கஸ்டமர்ங்கிறதுனால மாலையா? மரியாதையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கஸ்டமர் நீங்க நீரோடி வாழணும். டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டெல்லாம் வாழ்த்தாத. மடமடான்னு சோப்பை போட்டு சேவ் பண்ணு. சோப்பா? எனக்கு போட்டு பழக்கமே இல்லையே. என்னது, சோப் போடாமலே சேவ் பண்ண போறியா? டேய், மூஞ்சில வெட்டுக்கிட்டு விழுந்தது மகனை பிளேடாரியா உடம்பூரா கீறி வச்சிருவேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சேவிங் பண்ண போது யாருமே வாயை திறந்து பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க. ஏன் எல்லார் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிருவியா? இல்லண்ணே, இது வரைக்கும் நான் செத்த படத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன். என்னது, செத்த பணத்துக்கா? டேய், நீயாடா? டேய், இல்லண்ணே, என்ன முன்ன கூட தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஐயோ, படுவா, அன்னைக்கு பேண்ட் சட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்ட, இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளைய க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியா? வேடா கத்தியா? ஐயோ, இருங்க, அது நான் இல்லண்ணே, என் தம்பி பொன்முடி. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருப்பான். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் அடி வாங்குறேன். பிளாக் கேட். உண்மையாவா? ஆமா. உன் தம்பி பேரு பொன்முடி. உன் பேரு வணங்காமுடி. ஓ, தம்பி பேரு பொன்முடி, அண்ணன் பேரு வணங்காமுடி. படுவாக்கலாம், 2 பேருக்கு ஒரு நாளைக்கு செருப்படி விடும். ஜாக்கிரதை. சரிங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. அவங்கிட்ட சொல்லி வை. சரிங்க. நான் ஒரு மார்க்கமானவன், வெட்டி புடுவேன், வெட்டி. சரிங்க. சார், எங்க அப்பாவோட பென்ஷன், கிராச்சுவிட்டி எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வருது. அதை நான் கொடுத்துடுறேன். என்னமா சொல்ற? 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை தரதா உங்க அப்பா சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப நீ 3 லட்சம் சொல்ற, மிச்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க, கல்யாணம் ஆகட்டும். என் தலையை அடகு வச்சாவது மிச்சம் பணத்தை கொடுத்துடுறேன். நீ தலையை அடகு வைப்பியோ, வேற எதை அடகு வைப்பியோ, எதை செஞ்சாலும் இப்பவே செய். இல்லாட்டி நாங்க வேற பொண்ணு பாத்துக்கிறோம். அனு, நான் கொஞ்சம். நீங்க சும்மாருங்க. நீ சும்மாருடா. உன் பேச்சு கேட்டுதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். நீ வேணும்னா தியாகம் அது இதுன்னு அலையலாம். நாங்க நொண்டி பண்ண வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது. வசதி பட்டா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டும், இல்லன்னா போகட்டும். அனு, நான் சும்மாருங்க சார். எங்க அக்காவை பல பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அதுல உங்க மகன் தான். அவ ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்தாரு. அவ அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் உடைஞ்சு போயிடக்கூடாது சார். சரி, வேணும்னா ஒரு 10 நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள முழு பணத்தோட வா. அனு, தம்பி என்னமோ பேச ஆசைப்படுது, நீங்க சொல்லுங்க தம்பி. இன்னும் பெருசா சொல்ல போறது இல்ல, சுருக்கமா முடிச்சிடறேன். போங்கடா பரதேசி பசங்களா. உங்களை யார் வாய் திறக்க சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. அனு, நான் பேசாதீங்க. எங்க நிலைமை யாருக்கு தெரியும்? உங்களை துணைக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. நான் ஒண்ணும் தப்பா பேசுறது போதாதா? இனிமே நான் உங்ககிட்ட எப்படி போவேன், பேசுவேன், ஜோதியோட கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்காக நீங்க அவங்க கால்ல வேண்டிதான் சார் ஆகணும். நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அவமானப்பட்ட உங்களுக்கு என்ன சார் போச்சு? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல தலையிட நீங்க யாரு? அனு, what is this? என்ன பிரிச்சு பேசுற? 2 பேருக்கு உறவு இருக்குன்னு நினைச்சேன். உறவு? என்ன உறவு? I thought we both love each other, I say. என்ன? அதாவது 2 பேரும் காதலிக்கிறோம்ல. ஆமா, காதல். அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா செத்து போயிட்டாரு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும். இதுல காதல் வேற காதல். என்ன சொன்னீங்க? நம்ம 2 பேரும் காதல்.
லவ் வாட்? மாசம் பிறந்த நோட்டை தடை பார்த்து வாங்க மட்டும் தெரியுதுல்ல. பால் ஊத்துமா அதெல்லாம் எங்கேயா போச்சு? கொஞ்சம் விட்டா போறோம். எருமை பால் கருப்பா இருக்கும், பசு பால் வெள்ளையா இருக்கும் சொல்லி ஏமாத்துறீங்களே. சாமி, ஓ நீங்க இவங்க கூட தானே இருக்கீங்க? ஆமா. இதே வீட்டுல? ஆமா. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்ன என்ன அது? எப்படித்தான் இந்த பொம்பளையோட இருக்கீங்களோ சாமி, உங்களை கோவில் வச்சுதான் கும்பிடணும். மதன், என்ன சக்சஸ்யா சக்சஸ். நீ பெரிய ஆளாகிட்டிய, ஆளுங்கட்சியை பூந்து கலக்கிட்டிய. என்ன சொல்ற? என்னாச்சு? பொன்னம்பலம் மந்திரி பதவி ராஜினாமா. அப்படியா? காலையில கொட்டை எழுத்துல வரப்போகுது. குஜிலியை தயார் பண்ணிட்டேன், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். தொட்டு குடு மதன். இல்ல பீட்டர், நம்ம குறிக்கோள் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா இல்ல. அவன் மகனை புடிச்சு உள்ள வைக்கணும். அவன் தான் வெளிநாட்டு இருக்கானே, வந்த உடனே புடிச்சு வச்சுக்கோ. குஜிலி கோவிச்சுக்கோ மதன். தொட்டு குடு மதன். இல்ல பீட்டர், வேணாம். இல்ல மதன். பீட்டர், அவர் எதுக்காக ராஜினாமா பண்ணார்? ஏன் ராஜினாமா பண்ண நமக்கு தெரிஞ்சாகணும். நான் எதுக்காக குஜிலி செட்டப் பண்ண, நான் எதுக்காக தண்ணி அடிக்க போறேன், நான் எந்த மூணு இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ ஐயோ, அவர் உடனே சந்திக்க ஏற்பாடு பண்ணு. சொன்னா கேளுங்க, அண்ணன் இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா டேய், சீக்கிரம் பத்தி கண்டு வரியா? எங்க அண்ணனை பத்தி தப்பு தானே எழுதுவா? அப்புறம் அப்பா இவனுக்கு அப்பா இந்த பக்கம் வந்த கைகளை பத்துரு. போடா 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 டேய், போடா. வீட்டுல இப்போதைக்கு சந்திக்க முடியாதான். கட்சி ஆபீஸ்ல கைய கால கண்ணா பின்னான்னு உடப்பேங்கிறானுங்க. அப்போ அந்த மாஜி மந்திரி பொன்னம்பலத்தை நீ மறந்துரு, சத்தியமா அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற? சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சார்? எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போன் பண்ணு. இப்பெல்லாம் எம்எல்ஏ அங்க இருக்கிறது இல்ல. வேற யாரு? அவங்க சொந்தக்காரங்க சுத்தி உட்கார்ந்து எடுப்பு சாப்பாடு வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போன் பண்ணு. புண்ணியம் செஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தா மும்மாரி பொழியும் சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து ஒரு பொட்டு மழை கூட இல்லை. நதிகள் மட்டும் வறண்டு போகல, மக்களுடைய கண்ணீர் வறண்டு போயிருக்கு. பெருசு என்னமா ஒரு இது பத்தியா? அமைச்சர் வெறும் திட்டங்களே சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. அது அங்க இருந்து தண்ணி வருது, இங்க தம்பி, புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னும் யாரு, எந்த தொகுதி, என்ன நானு ஒரு விவரம் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எந்த தொகுதி? சரி, குடிநீருக்கா மக்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதா? அதுவும் கிடையாது சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எம்எல்ஏ இல்ல. சட்டம் நிட்டம் போட்டு கூச்சல் பண்ணி என்ன காட்டி கொடுத்துறாங்க. சாரி. யார் நீ? நான் மதன், மன்மதன். மறுபக்கம் ஏன் பக்கம் தான். தம்பி, அந்த பாதுகாப்பு அதிகாரி விஸ்வநாதன் பத்தி நீ என்ன நினைச்சிட்டு எனக்கு தெரியாது. அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா ரப்பரை வச்சு சுத்தமா அழிச்சிடு. அதனால யோகியம் இல்ல, அவன் ஒரு பிளாக்மெயிலர். ஆமா, என் பையனை பத்தி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்க முயற்சி பண்ணிருக்கான். பணக்கார வீட்டு பையன் தம்பி, பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்கான். அதுல ஒருத்தி கர்ப்பம் ஆயிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். என் பையனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பயம். அந்த பொண்ணு கூப்பிட்டு கர்ப்பத்தை கழிச்சது, நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரகசியத்தை அந்த விஸ்வநாதன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கூட இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்கான். என் பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் பெரிய பணம் இல்ல, இவனும் தரேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நடுவில் அந்த விஸ்வநாதன் யார் சுட்டுட்டாங்க? தம்பி, என் பையன் தண்ணி கஞ்சா பொண்ணுன்னு இருந்திருக்கலாம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியப்பட்டாரு. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பாதுகாப்பு அதிகாரி என் பையனை மிரட்டின மாதிரி எத்தனையோ பேரை மிரட்டிருக்கலாம். அவன் யாரால மிரட்டினாங்கிறத கண்டுபிடிச்சா அதுல ஒருத்தன் தான் கொலைகாரன். அதனால அரசியல்ல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன். வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதா என் பையனை வெளில ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ சார். தம்பி சார், அந்த விஸ்வநாதன் சரியான அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. அவன் யாரார மிரட்டிருக்கானோ, ஏன் வீணா பிரச்சனை கிளறிட்டு பேசாம விட்டுடுங்களேன். சார், நான் மதன், மன்மதன். மனசு வச்சா முடிவு தெரியாம நான் திரும்ப மாட்டேன். அடி வரைக்கும் போய் பார்க்க முடிவு பண்ணிட்டேன். வரேன் சார். மதனும் அவன் கூட வந்தவனும் ஆஸ்பி ஸ்ட்ரீட்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை விட்டுறாது, பின்னாடியே போ. பீட்டர், பீட்டர், ரொம்ப நேரமா ஒரு நட்டையை நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு தட்டு தட்டி கேட்டுருவோம், என்ன விவரம்னு கட்டிடுவோம். அப்புறம் பார்க்கலாமா? சரி, பாய். காசு வைடானா? மரியாதை காசு வைடா.
சார் அவங்க தடுக்கிறாங்க சார். எங்க இருக்கிற? ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்காரு சார். மந்திரி பத்தியும் அவர் மகனை பத்தி எழுதிக்கிட்டு இருந்த, அதனால உன்னை சும்மா விட்டோம். ஆனா இப்ப தேவையில்லாம அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொலைக்கு பின்னால வேற யாரும் இருக்கிறத எழுதிக்கிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. மரியாதையா எழுதுறத நிறுத்துறதா எழுதுறதா நான் முடிவு பண்றேன். உன்னை யார் ஆரம்பிச்சது? என்னப்பா இது? நம்ம கேமரா வந்து சண்டை போடுவோம், துப்பாக்கியால சண்டை போடுறாங்க. இடம் தெரியாம வேற சொல்லிட்டு போறான். ஆமா, நீ மந்திரியை பத்தி தானே எழுதுவ, இவரை பத்தி எப்ப எழுத ஆரம்பிச்சேன்? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி தான் நியூஸே கொடுத்தேன். அது நாளைக்கு பேப்பர்ல தானே வரும். அதுக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆபீஸ்ல ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அந்த ஓட்டை அடைக்கணும். அதுக்கு ஓட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி, அதான் உனக்கு வேலை. சார், நீ என்ன ஓட்டையை கண்டுபிடிக்க போறியா? இந்த ஆள் தலையில இருக்கிற சொட்டையை கண்டுபிடிக்க போறியா? பீட்டர், பின்ன தோசுகள் மாதிரி வந்து என்ன அர்த்தம்? மூர்த்தி, நாளைக்கு வரப்போற மறுபக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சா? இனிமேதான் பிரிண்ட்டுக்கு போக உடனே நிறுத்துங்க. நான் சொல்ல போற 2 வரியை சேர்த்துங்க. ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சுவேன். என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்களா? எதிர்பார்க்கறத விட சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இருக்கு. நம்மள இந்த அலைய விட்டவன புடிச்சு 4 தப்புன்னு தப்பணும். மிஸ்டர் மூர்த்தி, ஒண்ணு மட்டும் உறுதி, அவன் கிடைச்சா அவனை புரட்டி மிதிக்காம விட மாட்டேன். தாராளமா மிதிங்க. தாராளமா தான் மிதிக்க போறேன். நான் அவன்கிட்ட மிதிக்க போறேன். பூரி வச்சாச்சு. எந்த எலி மாட்டுதுன்னு பாப்போம். என்னப்பா பொறியில விழுந்துதா? அங்க பாரு. மதன் மறுபக்கத்துல சேஞ்ச் பண்ணிருக்காரு. செக்யூரிட்டி ஆபீசர் கொலை வழக்குல முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கா. உண்மையான குற்றவாளி இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சிருவாரா? நாளைக்கு நான் மறுபடியும் போன் பண்றேன். தாராளமா மிதிங்க. நில இன்னைக்கு மூஞ்சி அழுகின மாங்காயா கரண்டா ஏண்டா, அவன் நாயா பேயா அலைஞ்சு நியூஸ் கொண்டு வர்றான். நீ டெலிபோன்ல 1 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்க. ஒண்ணு அடிக்காதா? முக்கன்னா தலை தனியா கூட்டிட்டு போய் ஊட்டிட்டு விடும். சார், அவங்க பணம் தரேன்னு சொன்னாங்க சார். சார், கல்யாண வயசுல 2 தங்கச்சி இருக்காங்க சார். போச்சுடா, சென்டிமெண்ட் ஓவரா டச் பண்ணிட்டான்ப்பா. அப்படியே ஆஸ்மாவோட ஒரு அம்மா, BA வரைக்கும் படிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு தம்பி, இவங்க எல்லாம் இருக்கணுமே. ஐயோ, கண்ணீரும் கம்பெனிமா இருக்கா. இவன் நீயே கவனிச்சுக்க. ஏன் இப்படி பண்ண? 10,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. விடிஞ்சா வெளியே வரப்போற நியூஸ். கொஞ்சம் முன்னாடி சொன்னா தப்பு இல்லைன்னுதான். என்னடா தப்பு? மூக்கு காட்டுறா, வேறல விடணும். அது சும்மா இருப்பா, நான் அப்புறம் வந்து விடுறேன். பாடுவான். எந்த நம்பருக்கு போன் பண்ண? 456953. யாருகிட்ட பேசல? ஒரு பொண்ணு கிட்ட. பேரு மாயா. மிஸ் மாயா இருக்காங்க? மாயா இருக்காங்களா? எஸ், கம் இன். கூப்பிடுறாங்க சார். ஓ, ஹலோ மேடம். I'm sorry. It's all right. Please sit down. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க. யார் என்னன்னு விசாரிக்கலையே. இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். மனசுல கொஞ்சம் சபலமோ, மனசுல கொஞ்சம் படமோ இருந்தா போதும். ஓஹோ, அந்த மாதிரி வீடுங்களா? என் பேரு கூட என்னன்னு கேட்கலையே. டெலிபோன் டைரக்டரியில இருக்கிற எத்தனையோ பேர்ல ஒரு பேரு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. மறக்க முடியாத பேர் இருந்தா? என் பேர் மதன், மன்மதன். மறுபக்கம் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும்? உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. பேசலாமே. இல்ல, தனியா பேசணும்னு சொன்னேன். இவனால எதையும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பிறந்ததுல இருந்தே இவ மை பாடி கார்டு. நீங்க தைரியமா பேசலாம். தைரியம் இல்லைன்னா இங்க தனியா வந்திருக்க மாட்டேனே. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஷூர்.
டெஸ்ட் பண்ண காது கேக்குதா இல்லையான்னு. எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க போல இருக்கு. அது ஏன் பிறவி குணம். ஆமா, என் எழுத்துல நான் அவ்வளவு ஆர்வம், விடிகிற வரைக்கும் காத்திருக்க முடியாம அவ்வளவு பணம் கொடுத்து ராத்திரியே வாங்கி படிக்கிறதுக்கு அப்படி என்ன அவசரம்? எனக்கு வேற வழி இல்ல. உங்க எழுத்துல எனக்கு பிடிக்கும். நான் உங்க ரசிக்க. உங்க இரவு தான் எனக்கு பகல். நீங்க கண் முழிக்கும் போது நான் தூங்க போயிடுவேன். காலையில வர உங்க பத்திரிகைய என்னால படிக்க முடியறதில்ல. அதனால பணம் கொடுத்து எனக்கு கிடைக்கிற நேரத்துல படிக்கிறேன். சிம்பிளா சார். அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. ஹலோ பேபி, என் எழுத்துல திடீர்னு ஆர்வம் ஏற்பட்டு உனக்கு இல்ல, வேற யாருக்கோ. நீ வெறும் போஸ்ட் ஆபீஸ் தான். உனக்கு கிடைக்கிற செய்தியை யாருக்கோ சொல்ற, அது யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்லாட்டி எனக்கு ஒரு கெட்ட வழக்கம். எனக்கு செய்தி கிடைக்காட்டி கிடைச்சது செய்தியா மாத்திடுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி உன்னை பத்தி எழுதிட்டு போறேன், உன் தொழிலை பத்தி, எங்க இரவும் உனக்கு பகலானதை பத்தி. எழுதுங்களேன். எனக்கு இலவசமா விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். விளம்பரம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் எழுதுனது போலீஸ் படிச்சாங்க, என்ன ஆகும் தெரியுமா? மிரட்டலா? அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் தொடையில ஒரு மச்சம் இருக்கு. அது எந்த தொடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம பாதி பேருக்கு தெரியும். இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வேண்டாம். ஓகே, பாட்டி வர நேரமாச்சு. You can go. பெரிய இடம் தான் போல் இருக்கு. ஓகே, Station B calling headquarters. Station B calling headquarters. Headquarters to Station B. Receiving you loud and clear. Speak up. அந்த பத்திரிக்கைக்கார மன்மதன் மாயா வீட்டுக்கு வந்துட்டு போறான். மதனா, அவனுக்கு எப்படி வீடு? நல்லா பாத்தியா? அவன் தானா? நிச்சயமா தெரியும் சார். அவனே தான் சார். அதே ஜீப் தான் சார். ஓவர். Message received. Over and out. Hi. Wow, what a pleasant surprise. அனு, இன்னைக்கு உங்க அப்பாவோட கேஸ்ல முக்கியமான ஒருத்தரை சந்திச்சேன். Wow, படைக்க ஆண்டவன் ஓவர் டைம் எடுத்து பண்ண நினைக்கிறேன். உடனே அவனுக்கு போன் பண்ணேன். எங்கேஜ் இருந்துச்சே, அப்படியா இருக்கிட்ட பேசிட்டு இருந்த. இன்னைக்கு முழுக்க போன் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு உங்க அப்பா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுல, நிறைய பேர் விசாரிச்சாங்களா? கூல் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க். அனு, சாரிடா அனு, நான் பேப்பர்ல எதுவும் பேசாம இப்படி இருக்கலாம். இப்படி வா. ஏன் இப்படியே? இப்படி இப்படி இப்படி. Come in. சார் குட் மார்னிங் சார். ராத்திரியில குட் மார்னிங். என்ன விஷயம்? இது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். 9 மணிக்கு வந்து பாக்குறேன். வரட்டுமா? வாங்க. ஓய், அப்படி என்ன உயிர் போற விஷயம்? இந்த டேப் ரெக்கார்ட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு சார். யார் அனுப்பிச்சது? இத போட்டுக்கணுங்களேன். தெரியும், நான் வரேன் சார். அதுக்குள்ள போயிட்டா அப்படி 2 பேரும் சேர்ந்து கேப்ப. உட்காருங்க சார். குடுக்கிறது மட்டும் தான் என் வேலை. அது முடிஞ்சு போச்சு. நான் வரேன் சார். அண்ணே, உட்காருங்கண்ணே. சார். டேய், உட்கார்ற. உட்கார. சொல்லுங்களாம்ல. சொல்லுங்களேன். நீ ஆன் பண்ணு. அது நான் வந்து ஆன் பண்ணியா? கரண்ட் போயிடுச்சு. ஏய், இங்கே உட்கார், வரேன்.
என்னையா உள்ள போகும்போது எல்லாரும் போத்திட்டு போறீங்க, வெளியில வரும்போது அதை விசிறி அடிச்சிட்டு வீரா வேஷமா வர்றீங்க. அப்படி உள்ளக்கு வெளியக்கு நடுவுல அப்படி என்னையா டிங்கிலிட்டப்பா? உள்ள போகும்போது வெக்கமா இருக்கும், உள்ள போய் ஒரு கிளாஸ் விட்டா வீரத்தான. அப்படி என்ன சாராயம்? சாராயமா? அதான் தூக்கிட்டாங்களே ஐயா. நம்ம ஏரியால நிறைய இருக்கு. நாட்டு சரக்கா? அப்ப நானும் ஒரு கிளாஸ் உள்ள விட்டு பாக்கட்டுமா? விட்டு பாரு. அம்மா, எனக்கு ஒரு போர்வை வேணுமே. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ₹1 கொடுத்தா வாடகைக்கு போர்வை கொடுப்பான். இந்த தொழில் பண்றதுக்கு எவ்வளவு வெக்கப்பட வேண்டியா இருக்கு. எனக்கு ஒரு ஜம்கால் கொடுப்பா. இந்தாப்பா. ஏம்பா, ₹10 இவ்வளவு பெரிய ஜம்காலத்தை கொடுக்குறியே, அப்படியே போயிட்டானுங்கன்னா? அட நீங்க வேற, வந்திருக்கிறது சாராய கடை. போகும்போது பெட்ஷீட்டோட வேட்டி சட்டை எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. வேட்டி சட்டையா? ஏன்பா, அது பாவம் இல்லையா? அட பாவம் பண்ணி பாக்காதீங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. தூக்கி. அட நீயாடா? இருப்பா, ஏன் அடிக்கிற? அன்னைக்கு பேண்ட்ரி சட்டை உருவிட்டு ரோட்ல நிர்வாணம் விட்ட, இத தொழிலாக்கிட்டே. இல்லங்க, என் தம்பிங்க. ஓஹோ, உனக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் பேரு பொன்முடி. சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். அவன் செய்யற தப்பெல்லாம் உன் பேர்ல வந்து விடுது இல்ல? அப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அந்த பார்பர் சாப்பிட மசரு வெட்டானே அந்த வணங்காமுடி சொன்னான்டா. ஆமாங்க, அந்த பொன்முடி பையலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. ஓஹோ, இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. சாராய் கடைக்கு முன்னால ₹1 ஜமுக்கால வாடகை கூடுற நாய் கேட்டா பிரஸ்டேஜ். சரி, போயிட்டு வாங்க. டேய், நான் உள்ள போய் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வருவேன். அந்த பொன்முடி எங்க இருக்காரோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. சரி. இல்ல வெட்டி போடுவேன். சரிங்க. எடா போறீங்க? இந்தாங்க. போட்டு விடுறா. போயிட்டு வாங்க. அள்ளி உட்கார. என்னது நாத்தம் தாங்க முடியலையாப்பா? இந்தாங்க, அடிங்க. டேய், உன்னை அங்கதானே இருக்க சொன்ன, இங்க இருக்கட வந்த? நான் இங்க தானே இருக்கேன். அப்ப அங்க இருக்கிறவன்? அவன் நெடுமுடி. உன் பேரு? யானமுடி. ஊரு? கொடுமுடி. ஏய், எல்லா முடிகளுக்கும் ஒரு நாளைக்கு செருப்படி இருக்கு. நீ இங்கே இரு, அவனையும் கூட்டி வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்க்கணும். இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு, புரியாத? வெட்டிடுறேன். ஏய், இப்ப என்னங்க? ஏய், வாடா. தொழில் கெடுதுங்க. பெரிய கப்பல் தொழில் பண்றாரு, அழுக்கு ஜம்கால விக்கிற நாய். வாடா. டேய், யார முடி, வாடா வெளிய. வாடா வெளிய. டேய், இங்கே இரு. சரி, நான் போயிட்டு வரேன். இங்கே இருக்கணும். யாரு இந்த ஆளு? டேய், யார முடி, உன்னை நான் நிக்கத்தானே சொன்னேன். ஏன் உட்கார்ந்த? பிசினஸ்ங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பிசினஸ்ங்கறீங்க, தொழிலுங்கறீங்க. பெரிய குராஸ் கணக்குல பண்ற மாதிரி எச்சிக்கல வியாபாரத்துக்கு என்ன பேரு? எழுந்துடா. பாடுவா, இங்கேயே நிக்கணும். இனிமே உட்கார இடத்துல வெட்டி போடுவேன். ஜாக்கிரதை. எங்க போன? உன் அங்கதான் நிக்க சொன்னேன். அட தொழில் இருக்குங்க. நாங்கடா ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஏமாத்துறீங்களா நீங்க? ஏன் இரு. யார முடி காணும். நெடுமுடி நாங்கடா. மாட்டில் தானே? சார், மாஜி மந்திரி எங்க சார் போறார்? மதனை பார்க்கத்தான் போறாரு. இந்த அரசியல்வாதிகளை கண்டாலே வெறுப்பா இருக்கு. அவங்கள திட்டாதீங்க சார், அவங்களால தான் நமக்கு பொழப்பே நடக்குது. அவங்க இல்லைன்னா நமக்கு பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுக்கறது யாரு? கல்லால் அடிக்க சொல்றது அவங்கதான், கலாட்டா பண்றது அவங்கதான், பொதுக்கூட்டம் போடுறது அவங்கதான், பொழப்பு கெடுக்கிறது அவங்கதான். போனா போது விட்டுருங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மதன், நீங்க தான் கேட்கவே இல்லை. இதுக்கு மேல இப்படி ஒரு விபரீத விளையாட்டு வேணுமா? பேசாம விட்டுடுங்களேன். விட்டு வந்துருப்ப சார், இதுக்கு மேல விடுறதா இல்ல. மதன், நீங்க மோதுறது ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. எழறத்தும் புரிஞ்சுக்கமா இருக்கிறீங்க. ஆள் தெரியாம காலை விட்டது போதும், யோசிச்சு முடிவெடுங்க. வணக்கண்ணே. பரவாயில்லையே, பழசை நீ இன்னும் மறக்கல. எப்படி என்ன முடியும், கூடவே இருந்தவனாச்சு. அதான் பறிச்சிட்டீங்களே பதவிய. இல்லையே, அதே தலைவர் அந்தஸ்து கொடுத்துதான் உட்கார வச்சிருக்கோம், எதிர் பெஞ்சில. உன் பேச்சுக்கு என்னைக்குமே குறை இருந்ததில்ல. உங்ககிட்ட கத்துக்கிட்டதாச்சே. அப்புறம் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், நீ கீழே இறங்கிட்டு இருக்க. வயசானாலும் திமிர் மட்டும் போல பத்தி அந்த கிழவனுக்கு. வாங்க, எழுந்திருக்காதீங்க, படுத்துக்க தம்பி.
படுத்துங்க. உங்களை நான் நேர்ல பார்த்ததில்ல, உங்க எழுத்தை தான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க தம்பி. ஆனா அது யாருக்கும் பிடிக்கல சார். அதுக்காக எழுதுறதை விட்டுறாதீங்க. மனசை தளரவிடக்கூடாது. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உங்க விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், தைரியம் தான். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன். பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். அதுக்காக நான் பயந்துடக்கூடாது. எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்காக தைரியமா போராடணும். என்ன செய்யறது, உங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அதிகாரம் என் கையில இல்லையே. ஏதோ என்னுடைய அனுபவங்களை சொல்லி உங்களை மாதிரி இளைஞர்களை உற்சாகப்படுத்த முடியும், அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்ததே போதும். படுத்துங்க, உடம்ப பார்த்துங்க. ஆண்டவன் நிச்சயமா உங்களை காப்பாத்துவார். வரேன். தேங்க்யூ சார். மாயா மாயா, என்ன மதன ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. தெரியும்? அவன் நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கான். அதுவும் தெரியும். தெரியுமா? எப்படி? நான் தான் அவனை வர சொன்னேன். நீயா? எதுக்கு? நீ செஞ்ச முட்டாள்தனத்தை சரி கட்டதா. உன்னை யார் மதன கத்தியால குத்து சொன்னது? பால் வைக்க சொன்னது சார் சொன்னாரா இல்ல நான் சொன்னேனா? என்ன பேசுற நீ? அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு ஊன் வரைக்கும் வந்துட்டான். நாளைக்கு உன்னையும் தாண்டி சார் வரைக்கும் போயிட்டானா? அதை தடுத்து நிறுத்ததான் அப்படி செஞ்சேன். நீயா சொந்தமா எதையும் செய்ய வேண்டாம், சொல்றதை செய். அதான் உன் வேலை. இப்படித்தான் அவசரப்பட்டு அந்த செக்யூரிட்டி ஆபீசரை கொலை பண்ணிட்டீங்க. அதோட பிரச்சனை தீர்ந்து போச்சு நினைச்சீங்க. அப்ப இந்த மதன் மாதிரி ஒருத்தன் வருவான்னு நீங்க நினைச்சீங்களா? அந்த செக்யூரிட்டி ஆபீசர் வந்து கத்துக்குட்டி. இவன் அப்படி இல்ல. இவனுக்கு நம்ம திட்டத்தை பத்தி என்னென்ன தெரியுமோ, யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கானோ அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் மதனை இங்க வர சொல்லிருக்கேன். வந்து கைய கட்டிக்கிட்டு உன் கேள்விக்கெல்லாம் கடகடன் பதில் சொல்ல போறான்ல. சொல்ல வெப்ப அவன் எனக்கு பதில் சொல்லாட்டியும் என் இளமைக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. என் அழகு மேலையா? Don't you worry, lover boy. மதன் வந்தாச்சு, இப்படி பின்பக்கமா போயிட. ஹாய் மதன். ஹாய். வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பீஸ் பீஸா இருந்தோம்னா ஒண்ணா விட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ எப்பவும் போல அதே துடிப்பு, அதே தவிப்பு, பப்ளிங் வித் எனர்ஜி. ஆனா இங்க மட்டும் கொஞ்சம் ரிப்பேர். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? இப்பதான் நேரம் ஒன்னதான் பார்க்க வரேன். ஸ்வீட். உட்காருங்க உட்காருங்க. ஓ சாரி. It's okay. ஓ என்னது? குஷன். Thank you. One more. Thank you. என்ன சாப்பிடுறீங்க? பிராண்டி, விஸ்கி, வாய்? அதெல்லாம் வேணாங்க. சுத்தமா சில்லுன்னு ஒரு கிளாஸ்ல காய வச்ச கார்பரேஷன் தண்ணி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க, அது கண்டிப்பா கொண்டாடணும். சும்மா கொஞ்சம். எச்சிக்கல நீயாடா அன்னைக்கு என்ன நிர்வாணமா ஓட விட்டு? அது இல்லைங்க, அது வந்துங்க, அது உங்க தம்பிங்க பொன்முடிங்க. ஆமாங்க. நீங்க யாருங்க? வைரமுடி. நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க, அதனால வைரமுடிங்க. உங்க தம்பியை நான் மன்னிச்சிட்டேங்க. நிஜமா அண்ணே? அண்ணே நான் தெரிஞ்சுட்டேன். நீ திருந்தாட்டாலும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன். எங்க மத்த முடியலாம்? அண்ணே நான் தானே வணங்கா முடி. ஓ நீதானா? நான் தானே ஜம்காலா. ஓ நீ நெடுமுடி. எங்கப்பா கலக்கல? அண்ணே நான் தானே யானை முடி. இப்ப கலக்கறதெல்லாம் விட்டுட்டேன், உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஏன்பா உங்களை எல்லாம் பெத்த அந்த புண்ணியவன் யாரப்பா? நான் தான் தம்பி. என் பேரு நரமுடி. எல்லா முடியும் என் பிள்ளைங்க தான். இதுகெல்லாம் தவம் இருந்து பெத்த. எப்படிப்பா இவங்களை எல்லாம் ஒரே மாதிரி அச்சு கோர்த்த?